எங்க அப்பனுக்கு இப்பதான் ஆண்டவன் கண்ணு திறந்திருக்கான். என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி உன்னைய சினிமாவுல எப்படியாச்சும் பரவ முடியாம மாதிரி பாட வச்சு போடுறேன். நீ இந்த ஒப்பாரி பாடுறத விட்டு தொலை. என்ன பெத்தவளே, ஆத்தா, மாமாயி, காது உள்ளவ, சக்தி உள்ளவ, நான் வேண்டினபடி என் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டியம்மா. சோசிர, நீ சொன்ன மாதிரியே என்ற கட்டம் என்னை சினிமாவில் கொண்டு வந்து விட்டுருச்சாமா. கவுண்டரையா, சினிமாவுல கதை கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாங்க, தப்பு இல்ல. ஆனா கட்டங்கள் கரெக்டா இருந்துட்டா படம் சூப்பர் ஹிட்டுங்க. கதை நம்பி நான் படம் எடுக்கிறேன். கதை கேட்கும் போது பாதியில் நான் தூங்கிட்டேன், மீதிக்கு நோக்கு தின்ட்டு இருந்தேன். கதை நம்பி என்ன படம் எடுக்கிறேன் என்ற கட்டத்துல மீல படம் எடுக்கிறேன். கதை தாண்ட முக்கியம். கதை நல்லா இருந்தா யார் நடிச்சாலும் ஓடும். நிச்சயமா, கண்டிப்பா மச்சான். இதுக்கு எத்தனையோ படங்கள் உதாரணம் இருக்கு. நிச்சயமா நம்ம கதையும் பேசப்படும் பாரு. சினிமா எடுக்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு ரொம்ப யோக காலம். ஆனா ஒரே ஒரு இடையூறு, உங்க பேரு தான். அதை எடுத்துடணும். பேர் எடுத்து போட்டு அப்புறம் கைது மாதிரி நம்பர் சொல்லி கூடுவீங்க. நல்ல ஆளாகிறேன் நீ. அது இல்லைங்க கவுண்டரே, இப்ப நீங்க உங்க வெள்ளை முடிக்கு டை அடிக்கிறது இல்லையா, அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அது மாதிரி உங்க பழைய பேரையே கொஞ்சம் மாடர்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி ராஜாராம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க. காசுக்காக கண்டாத்தீங்க சொல்றீங்க. அப்பனா தான் ஆசையாசை பழனியில் கொண்டு போய் எனக்கு பேர் வச்சாங்களாக்கு. அந்த பேர்ல தான் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப அரை கிழமை ஆனதுக்கு அப்புறம் பேரை மாத்திட்டு போனா பொள்ளாச்சி சிரிக்க மாட்டாங்களா? அது இல்லைங்க கவுண்டரே, பொள்ளாச்சி அத்திக்காடு வரைக்கும் அந்த பேர் ஓகே. இப்ப நீங்க சவுத் இந்தியா ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு ஒரு இந்தி படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, பொள்ளாச்சி ராமசாமி கவுண்டர் நான் போடுவீங்க. நீ சொல்லித்தான் நான் படமே ஆரம்பிச்சேன். பொள்ளாச்சியில இருந்து பஸ் பிடிச்சிட்டு வந்தீங்க சொல்றீங்கன்னா அது பலிக்காம இருக்குமா? கையில கோடி கோடியா படம் குவிங்கிற போது ராசாராம் நான் என்ன கூப்பிடலாம்? சபாஷ், இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பேரு ராஜாராம் அப்படியே எல்லாரும் கூப்பிடட்டும். அப்படியே எழுதுங்க. அப்படி சொல்ல சொல்லத்தான் அந்த பேருக்கே ஒரு வலிமை கூடும் பாருங்க. கரெக்ட். ஹலோ, நான் ராசாராம் பேசுறேன். அது எனக்கு தெரியுமாச்சு. கவுண்ட படம் எடுக்கிறேன்ட்டு மெட்ராஸ் போயிட்ட. நீ 3 வேளை நல்லா தின்னு போட்டு சாலியா டிவி வாட்டிருக்கீங்க. பாப்பாஜி, என்ன செருப்பல எடுக்குற? நான் தான் பேசுறேன். நான் பேர் மாத்திட்டல. அட சோசியார் வந்து சொன்னேன், இந்த மாதிரி பேரை மாத்திட்டீங்கன்னா ராசி கோடி கோடியே கையில பணம் பொருளும்னு. இந்த பாரத பங்காளி யாராவது கேட்டா ராசாராம் மெட்ராஸ் போயிருக்கார், ராசாராம் டெலிபோன்ல பேசினார், ராசாராம் படத்தை முடிக்காம ஊருக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ராசா